இன்று இவ்வாறு நாங்கள் அளிக்கின்ற வாக்கின் மூலம் எவ்வாறு எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி அல்லது உரிமை என்ற விடயத்தை எவ்வாறு பெறப்போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று தம்பலராம பிரதேச சபை என்பது மூவின மக்கள் வாழுகின்ற ஒரு சபை. இது ஒரு கிண்ணியா நகர சபை பிரதேச சபையை போன்ற அல்ல. மூவின மக்களும் வாழுகின்ற இருக்கின்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது. இன்று தமிழ் மக்களுடைய வட்டாரம் காணப்படுகின்றது. இன்று சிங்கள மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு மூன்று சமூகமும் வாழுகின்ற ஒரு சபை எந்த கட்சியின் ஊடாக எங்களுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று அது எல்லா தேர்தல்களையும் பார்க்கின்ற பொழுது சிலர் தேர்தல் என்றாலே இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முன்வருகின்றார்கள். சிலர் இப்பொழுதுதான் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தின் மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இன்று அவ்வாறு வருகின்ற தலைமைத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு இனவாத பிரச்சனைகள் முன்னெடுக்கின்ற பொழுது யாரும் எங்களுடைய சமூகத்துக்காக பேசுவதற்காகவோ எங்களுடைய ஊர்களுக்கு வருவதற்கோ இன்று யாரும் தயாரில்லை. ஆனால் தேர்தல் மேடைகளில் மாத்திரம் எங்களுடைய உரிமை ஹதீஸ் குர்ஆன் என்று சொல்லுகின்ற இவ்வாறான தலைமைத்துவங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன விடயத்தை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சென்ற தம்பலராம பிரதேச சபை எவ்வாறு நடைபெற்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் யார் எத்தனை ஆசனங்களை பெற்றார்கள், எந்தெந்த கட்சி எத்தனை ஆசனங்களை பெற்றது, அங்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்களுடைய வாக்குகளை அந்த சபையிலே அளித்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று எல்லாவற்றையும் மறந்தவர்களாக புதிதாக வந்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள், இனிமேல் தான் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற இவர்களுக்கான என்ன உத்தரவாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.